ஸோ கைஸ், இப்போ வந்து எலெக்ஷனோட ஜட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 11:25 ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் யார் இருக்கானா, நம்மளோட டிவிக்கு தான் இருக்காங்க. அது எவ்வளோ சீட்ஸ்னா, இந்த 234ல வந்து கிட்டத்தட்ட 102 எடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து ஏடிஎம்கே இருக்காங்க, அந்த எடப்பாடி அவரோட கட்சி இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிட்ட எடுத்திருக்காங்க, 70 அந்த மாதிரி. அண்ட் தேர்ட் வந்து நம்மளோட திமுக ஸ்டாலின் சார் தான் இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 52 அந்த ரேஞ்சில் எடுத்திருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் டிவிக்கு வந்துட்டாங்க. நானும் நினைச்சேன் வருவாங்கன்னு, பட் அதே மாதிரி வந்துட்டாங்க. அண்ட் இப்போ யாரு சிஎம் ஆவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸா என்ன இருக்கு. நீங்களும் யார் சிஎம் ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யார் ஆவான்னு. பட் டிவிக்கே அப்படியே தூசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க, பார்க்கலாம். என்ன மாசம்? மே மாசம். ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது, மே மாசம்னாலே லீவ் விட்டாங்க. இவ்வளவு நாள் ஏப்ரல்ல 12th போறேன்னு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. சரி ஓகே, அப்படியே ஸ்பெஷல் கிளாஸ் போர் அடிக்காம போயிருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா லீவ் விட்டதுக்கு அப்புறம் அப்படியே மண்டே ஃபுல்லா அப்படியே டென்ஷனா இருக்கு. காத்தடி விடலனா காத்தடி இல்ல, நூல் விடலனா நூல். அங்க பாருங்களா எவ்வளவு காத்தடி, அங்கெல்லாம் பாருங்களா ஒரு வாட்டி. என்ன தெரிகிறது? ஃபுல்லா காத்தடியா விடுறாங்க, எங்க பார்த்தாலும் அப்படியே சுத்தின்னு இருக்காங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஊர் ஊரா போயிட்டாங்க, ஒரு ஊரா. சரி என்ன பண்றது, வீட்டுல தனியா இருக்கோமே, சரி ஏதாச்சும் பண்ணலான்னு எப்படியோ தமிழ்ல பார்த்து செஞ்சுப்பீங்க. எஸ், நம்ம அந்த கிராஸ் செட்டா தெரில. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் கேட்டேன், இப்படி கொஞ்சம் தரீங்களான்னு. நான் சரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெண்ட் 500 ரூபான்னு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த கிராஸ் செட்டோ க்ரூஸ் செட்டோ அதுதான் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணி அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். லீவுனாலே நம்ம ஃப்ரெஷ்ஷா லீவ்ல இப்போ ஜாலியா பண்ண போறோம். ஏன்பா எட்டி எட்டி கீழே பாக்குறேன்னு சொல்லாதீங்க, இங்க எட்ஜில் உட்காந்துருக்கேன், கீழே பாருங்களேன். உள்ளனா கதை காலி ஆயிடும். அதான் யாராச்சும் பாக்குறக்குள்ள ஏதாச்சும் ஸ்டைலா வீடியோ எடுக்கும் போது அப்படியே உட்காந்துருக்கேன். எல்லாரும் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு இதோங்க இதுதான் நம்மளோட க்ரூ செட். இதோங்க இந்த க்ரூ செட் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சரி வாங்க அன்பாக்சிங் பண்ண போலாம். அப்பா லீவ் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி சரி லீவ்ல ஜாலியா இருக்கோமே, என்ன வாங்கியிருக்கோம்னா அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிராச்சர் செட் அதான் வாங்கியிருக்கோம். இந்த வாட்டி எங்கேருந்தா ஃப்ளிப்கார்ட்ல இருந்து வாங்கியான்னு கேட்காதீங்க, ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்க, இந்த வாட்டி மீஷோல தான் வாங்கியிருக்கோம். சூப்பரா மீஷோல இருந்து வாங்கியாச்சு. இதுதான் அந்த ப்ராடக்ட். எஸ், இந்த ப்ராடக்ட்குள்ள என்னென்ன இருக்குன்னா, ஒரு நூல், மஞ்சள் கலர் நூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெட் கலர் நூல் கொடுத்துருக்காங்க ஒன்று. ஐயோ, அடுத்து இந்த பச்சை கலர் நூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேக்ரவுண்ட்ல டெட்டி பேர்லாம் இருக்குன்னு பார்க்காதீங்க, சும்மா வீட்டுல இருந்து எடுக்கிறேன். கொஞ்சம் பின்னாடிலாம் கொஞ்சம் கச்ச புச்சா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணி விட்டாங்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அண்ட் இது வந்து ஒரு இதுதான் அந்த நவீன மிஷின், இந்த நூல்லாம் போட்டு பண்ற நவீன மிஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு வெள்ளை நூல் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை நூல் ஒன்று. அடுத்து இருங்க, நம்மளோட இது வரைக்கும் என்னப்பா இந்த பேண்ட்ல பண்ணன்னு கேட்காதீங்க, அதை பண்ணது உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அடுத்து ஒரு பிங்க் கலர் நூல் ஒன்று கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான் இதுல வந்தது. அடுத்து வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இதுல வந்தது. அப்புறம் இவ்வளோ நூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துருந்துச்சு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு வந்த நூல். இந்த நூல் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். என்னடா நான் இன்னும் பெரிய டெட்டி பேர் காமிப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து இன்னும் நம்ம கத்துக்கல, இது வந்து கத்துக்கிட்டு பண்றது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இது தெரிலனா ஈஸியா யூடியூப்ல போயிட்டு ஹவு டு டூ கிராச்செட் இல்லைன்னா க்ரோச்செட் ஏதோ ஒன்று போட்டு இன் தமிழ்னு போடுங்க, உங்களுக்கு சூப்பரா வீடியோஸ் வரும். அதை பார்த்து பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு பண்ண தெரியாது, பண்ண தெரியாம வாங்கிட்டேன்னு கேட்காதீங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த ஒரு பேண்ட் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க எப்படி வேற லெவலாம் இந்த மாதிரி பேண்டு போட்டு போறதுக்கு ஸ்டைலா இருக்கும். அதனால இது எப்படி பண்ணோம்னா, இதோங்க இந்த நவீன மிஷின் வச்சுதான் பண்ணோம். இந்த நவீன மிஷின் வந்து இதோங்க இது இருக்குல்ல, இதை வச்சுதான் பண்ணோம். இது வந்து எப்படின்னா, ஒரு நூல் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு குட்டி நூல் எடுத்துட்டீங்களா, அந்த நூல் வச்சு இப்படி ஏதோ போட்டு இப்படி பண்ணணும். அதான் நம்மளுக்கு தெரியாது. வேணா அடுத்த வீடியோல நீங்க கேட்டீங்கன்னா இது நம்ம கத்துக்கின்னு அடுத்த வீடியோல உங்களுக்கு பண்றேன். அப்படி இந்த வீடியோ நீங்க கத்துக்க ஆசைப்படுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு யூடியூப்ல போடுங்க, ஹவு டு டூ க்ரோச்செட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது இதுதான். இது யார் பண்ணாலும் நம்ம பண்ணல. இது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணி விட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தோம். இதோங்க இதுதான் ஒண்ணு பண்ணியிருக்கோம். அடுத்து இது எப்படி வேற லெவலா, இப்படி வேற லெவலா உங்களுக்கு தெரியுதா? வேற லெவலா இது 1 2 அடுத்து 3 இது ஒண்ணு பண்ணியிருக்கோம். இதுவும் பேண்ட் தான் பண்ணியிருக்கோம். இதை வச்சு மேட்டு அடுத்து இந்த மாதிரி டெட்டி பேர் எல்லாம் பண்ணலாம். ஆனா அது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுதான் கொஞ்சம் கத்துக்கணும். நம்ம இன்னும் கத்துக்கல. இங்க பாருங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிக்கலாம் இந்த பேண்ட் வச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி பண்ணதுதான் இது. இங்க பாருங்க, இங்க தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, இதெல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கோம். அடுத்து வேற என்னதுன்னா இது இது வந்து இங்க பாருங்க தெரியுதா ஃப்ரான்ஸ் எப்படி? இது வந்து கொஞ்சம் இன்னும் டெக்கரேஷன் கிரியேட்டிவா இருக்கும். பாத்தீங்களா, நம்ம தான் இது பண்ணோம். ஒரு 2 காது ஒரு 2 கால் மாதிரி சும்மா பண்ணி விட்டுருக்கோம். அடுத்து ஒரு பேண்ட். இந்த பேண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எது நான் பண்ணல, எனக்கு தெரியல, அதான் உங்களுக்கு காமிங்க எதுக்கு வீடியோல இருக்கிறேன். இது ஒண்ணு இருக்கு. இந்த கிரீனு அண்ட் ரெட் நூல் வச்சு பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம பண்ணது. ஆக்சுவலா இது எதுக்குன்னா, இது வந்து நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்குதான் நான் மெயின் பர்பஸ் தான் வாங்கினது. இது பட் நம்ம கத்துக்கணும். இன்னும் நான் கத்துக்கல. இதை கத்துக்கிட்டு நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா கத்துக்கிட்டு இது அடுத்த வீடியோல உங்களுக்காக ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் பேண்ட் பண்ணி அது கிவ்அவே கூட கொடுத்துடுறேன் உங்களுக்கு. வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா பண்ணி விட்டுலாம். இதுதான் நான் லீவ்ல பண்ணது. வேற ஒண்ணுமே நான் லீவ்ல பண்ணல. அண்ட் இனிதான் எலெக்ஷன் வேற, எலெக்ஷன் ரிசல்ட் வேற போயிட்டு இருக்கு. எப்படியோ சொன்னா மதுரை டிவிக்கு லீடிங்ல போயிட்டு இருக்கு. யாரு ஜெயிப்பாங்க தெரியாது, பார்க்கலாம். ஆனா நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்ட மாதிரி அவங்களே வரணும்னு வேண்டிக்கோங்க. அவங்கள்தான். அடுத்து ஏதாச்சும் சொன்னா அப்புறம் இதுவாயிடும். அதான் நம்மளுக்கு வேணாம். இதுவங்க இதுக்குள்ள என்னென்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு இந்த ஒரு பின்ன மாதிரி ஒண்ணு வந்திருக்கு சார். சரிதா, எதுக்குன்னு தெரில. பட் தெரிஞ்சுட்டு நான் அந்த அடுத்த வீடியோல வேணா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அடுத்து ஊசி ஊசி மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பின்னு மாதிரி நிறைய செட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த கொடுத்து வச்சதெல்லாம் இதுல போட்டு பண்ணும் போல. பட்டு ஓகே, பண்ணலாம், பொறுமையா பண்ணலாம். பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணலாம். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வேணும்னா லீவ்ல வேணும்னா மட்டும் வாங்க. என்ன மாதிரி அப்புறம் வாங்கி எப்படி பண்ண தெரியலாம் கேட்காதீங்க. நானும் கத்துப்பேன், பொறுமையா கத்துக்கலாம். பொறுமை 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 திருவினையாக்கும், பொறுமை பொறுமை தரும். பொறுமையா இருப்போம். பொறுமையா கத்துக்கிட்டு உங்களுக்கு அதான் சொல்றேன். நீங்களும் இந்த மாதிரி கத்துக்கணும். உங்களுக்கு அதிகமா பொறுமை இருக்குன்னா நீங்களும் கத்துக்கணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வாங்க. மீஷோல தான் வாங்கியிருக்கேன். எஸ், இதோட ரேட்டு தெரில உங்களுக்கு, எப்படியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பார்த்து வேணா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து வேற ஏதாச்சும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மே லீவ்ஸ்ல வேற ஏதாச்சும் வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் போர் அடிக்குது, வேற என்ன வாங்குவோம்னு தெரில. எப்படியோ வீட்டுல வேற ஏதாச்சும் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அத்துடன் உங்களை நன்றி, வணக்கம். அண்ட் யாரு இந்த எலெக்ஷனை ஜெயிப்பான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எப்படியோ இந்த வீடியோ ஈவினிங்குள்ள வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா அந்த டைம் ரிசல்ட் கமெண்ட் பண்ணுங்க. பை.